தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம், தை பிறந்தா வழி பிறக்கும் தங்கமே தங்கம். அருமையாக துவங்கி இருக்கிற இந்த தை மாதம் தமிழர்களுக்கெல்லாம் புத்தாண்டாக துவங்கி இருக்கும் இந்த தை 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் அனைவரையும் சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு மகிழ்ச்சியான திருநாள். நாம் சாப்பிடுகின்ற பொருள்களிலேயே பொங்குகின்ற பொருள்கள்தான் நம் மனதுக்கும் உடலுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய பொருள்கள். அதுபோல பொங்கல் என்ற பெயரையே கொண்டு வாழ்க்கையில் பொங்கி நமக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த தைப்பொங்கல் திருநாளில் உலகம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோடான கோடி கலைஞர் தொலைக்காட்சியின் என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு தமிழ் புத்தாண்டு திருநாளையும் தைப்பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் பொதுவான ஒரு திருநாள். மத வேறுபாடு இல்லாமல் எல்லோரும் கிராமங்களிலே பக்தி பிரவாகம், உணர்ச்சி பிரவாகம், அன்பு பிரவாகம் எல்லாம் பொங்கி வழிகின்ற ஒரு அருமையான நாள். அந்த நாளில்தான் கலைஞர் தொலைக்காட்சி ஒரு அழகான தலைப்பை நமக்கு தந்து உங்கள் அனைவரையும் மகிழ்ச்சி படுத்தி அதே நேரத்தில் இந்த பொங்கலுக்கான சிந்தனைகளை வழங்குகின்ற ஒரு அருமையான தலைப்பு. மகிழ்ச்சியான திருவிழாக்களை தீர்மானிப்பது அன்பான வாழ்வா அறிவான வாழ்வா? அன்பான வாழ்வுன்னு பேசுகிறதுக்கு 3 பேர், அறிவான வாழ்வுன்னு பேசுகிறதுக்கு 3 பேர். அன்புக்கும் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பேசுகிறவங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க. இன்றைக்கி காலையில் எல்லோரும் நல்ல பொங்கல் சாப்பிட்ருப்பீங்க. சக்கரை வியாதிக்காரங்க கூட இன்றைக்கி ஒரு நாள் நல்லா ரசித்து சாப்பிட்ருப்பாங்க. பொங்கல் ஒரு ஊசியை போட்டுக்கலாம், போடப்பா இப்போ என்ன பெரிய இது அப்படின்னு. அதில் சில பேர் பொங்கல் சாப்பிட்ற மெத்தடு பார்த்துருக்கீங்களா? சில பேர் பொங்கல் வச்சோடனே கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பை பூரா பொறுக்கி தின்னு விடுவேன். அதில் இருக்க நல்லதை பூரா தின்னு விட்டு வெறும் பொங்கலை பிணைஞ்சிக்கிட்டே இருப்பேன். வாழ்க்கையிலே இந்த குரூப் இதே மாதிரி தான் இருக்கும். ஆரம்பத்தில் ஜாலியாக இருந்துட்டு அப்புறம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பேன். அந்த சாப்பிட்றதுலே கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் பொறுக்கி தனியாக வச்சுருப்பேன். பொங்கலை மட்டும் தின்ட்டு அதை கடைசியாக திம்மான். இவன் தான் உண்மையிலேயே ரொம்ப ரசித்து சாப்பிட்றேன். முதல்ல சுவை இல்லாததை சாப்பிட்டு அப்புறம் சுவையானதை சாப்பிடும் போது தான் மகிழ்ச்சி நல்லா இருக்கும். எடுத்தோன்னே கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பெல்லாம் தின்னுவிட்டு அப்புறம் வெறுஞ்சோரை அப்படியே பார்த்துட்டு என்ன முந்திரி பழமே இல்லை அப்படிமா, அம்புட்டையும் முதலே தின்னு விட்டா அப்புறம் அங்கே எங்கடா இருக்கேன் அப்படின்னு. அது மாதிரி பொங்கல் சாப்பிட்றதுல ஒரு முறை இருக்குது. அதில் சக்கரை பொங்கல், வெண்பொங்கல். வெண்பொங்கல்லையும் முந்திரி பருப்பு, அதில் மிளகு போட்டிருப்பாங்க. சில பேர் அந்த மிளகாக பொறுக்கி சாப்பிடுவான். அவன் உண்மையிலேயே தன்னுடைய உடலை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி எடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன். சில பேர் மிளகை பூரா பொறுக்கி வச்சுட்டு சாம்பாரை ஊற்றி குழச்சி அடிச்சிடுவான். அந்த மிளகு போடுறதே சேர்த்து சாப்பிட்றதுக்கு தான், பொறுக்கி தனியாக வைக்கிறதுக்கு இல்லை. சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல்னு ஒரு பொங்கல் இருக்குது. அது நம்மளாக வச்சுக்கிட்ட பொங்கல். அது என்ன காணும் பொங்கல்? நம்மளுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ அவங்களையெல்லாம் ஒன்றா சேர்த்து பார்க்கக்கூடிய பொங்கல் தான் காணும் பொங்கல். ஒரு திருவிழான்னா நம்ம ஊர்களில் நாடகம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நவராத்திரியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனா, நடிகர் திலகம் சாவித்திரியும் ஒரு நாடகம் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அடே அப்பா, வந்தேனே வந்தேனே அட வந்து நின்று சபைக்கு வந்தனா தந்தேன் ஐயா. தங்க சரிக சேலை எங்கும் பளபளக்க, தங்க சரிக சேலை எங்கும் பளபளக்க, தத்தோம் தகதோம் தகதிமிட திக்ததாங்க தகதிமி தகதிமி தகச்சுன்னு தகதிமி தகச்சுன்னு தகதிமி தக் தாக் தரக்கிட்ட தோம் தலாங்கு தரக்கிட்ட தோம் தாக் தரிக்கிட்ட தோம் அப்படின்னு எல்லாம் அப்படி நிமிந்து உட்காருவாங்க. கதாநாயகி வந்தோன்னே அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பாடிக்கிட்டு அந்த 6 மணி பெட்டியை வாசிக்கிறவங்க பதில் பாடிக்கிட்டு
இப்படி கூட்டமாக ஆடி பாடுவது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதுதான் திருவிழா. அந்த திருவிழாவில் ரொம்ப நம்ம நேசிக்கிற திருவிழா இந்த பொங்கல் திருநாள். அற்புதமான திருநாள் இது. முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பொங்கலுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறப்ப சொல்கிறார், பொங்கல் பானையை நெருப்பு எரிக்கும் போது இந்த பானையை நான் என் தீ நாக்குகளால் எரிக்கிறேன் என்று தீ பெருமைப்படுகிறது. ஆனால் அந்த தீயை பூரா வாங்கி கொண்டு பானை அழகான பொங்கலை சமைத்து தருகிறது. அதுபோல பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்கள் மற்றவர்களுடைய விமர்சனம் என்ற வெப்பத்தை வாங்கி கொண்டு மக்களுக்கு பொங்கல் என்ற அருமையான சேவையை நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி பொங்கலை வச்சு ஒரு அரசியல் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு சொன்னவர் டாக்டர் கலைஞர். அன்பும் அறிவும் உங்கள் முன்னால் இப்பொழுது சந்திக்க வந்திருக்கிறது. மகிழ்வான திருவிழாக்களை தீர்மானிப்பது அன்பான வாழ்வா அறிவான வாழ்வா என்ற அணியை முதலில் துவங்கி வைத்து உங்கள் கரவொலியோடு வருகிறார் அன்பு என்ற அணியினுடைய பேச்சாளர் தேவகோட்டை ராஜன் உங்கள் முன்னால் பாடல்களோடு சந்திக்க வருகிறார். வாங்க. நடுவர்களே, மகிழ்ச்சியான விழாவை தீர்மானிப்பது அன்பு வாழ்க்கையா அறிவு வாழ்க்கையா? அற்புதமான ஒரு தலைப்போட சந்திக்க வந்திருக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த பொங்கல்லாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தது? அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நடைமுறைகள் நடக்கும்ல, அதுவே கண்கொள்ளா காட்சியா இருக்குமாங்க. ஊராட்கள்லாம் ஒரு அந்த கிராமங்கள்ல அப்படியே ஒரு கிராமத்து சந்தைன்னு ஒன்று இருக்கும். அங்கே மண்பாண்டத்தில் செய்யப்பட்ட முட்டிகள் தான் தொங்க விட்டுருக்காங்க பாருங்க. ஒரு அடையாளத்துக்கு கூட அந்த தொங்க விட்டுருக்காங்க. மண்பான முட்டிகள் அங்கே இருக்கும். அதை செலக்ட் பண்ற விதத்தை பாருங்களேன். அப்படியே அழகாக கையில் எடுத்து அப்படி வச்சு அந்த அப்படி 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 உருட்டி விட்டு இப்படி தட்டுவாங்க. இப்படி தட்டும்போது சொத்துன்னு கேட்டுச்சுன்னா அது சரியா வேகாத பானை அப்படி ஒதுக்கி வச்சுட்டு அழகா இன்னொரு பானை எடுத்து அப்படி தட்டி மணி மாதிரி கண்ணீர்னு கேட்டா சூப்பரான பானைன்னு தேர்ந்தெடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்து அரிசியை பச்சரிசியை ஊற வச்சு அழகா அரைச்சு கோலம் போட்டு கழுத்துல மஞ்ச கொத்தை கட்டி பொங்கல் வைக்கும்போது அழகா பொங்கி வரும். அந்த பொங்கலை பார்த்த உடனே ஆனந்தமா சொல்லுவாங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல்னு சொல்லுவாங்க. அது மட்டுமா, எந்த பொருளுக்காவது இப்படி சொல்றாங்களா? பிரியாணி ஆக்குறப்ப பிரியாணியோ பிரியாணி, பிரியாணியோ பிரியாணி, யாராவது இது வரைக்கும் அப்படி சொல்லிட்டு இறக்கி வச்சிருக்கீங்களா? உளுந்த வடை சுடுறப்ப உளுந்தவடையா உளுந்தவடை, உளுந்தவடையா உளுந்தவடை. புளிச்சோறு கிண்டிக்கிட்டு இருக்கப்ப புளிச்சோரோ புளிச்சோறு, புளிச்சோரோ புளிச்சோறுனா குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவேன். இது வேற ஏதோ குரூப்பாக இருக்காங்கடா, எது செஞ்சாலும் கேன்னு கத்திட்டு சாப்பிட்றாங்க. இவங்க வீட்டுக்கு பிள்ளைகளையெல்லாம் விடாத கடிச்சு தின்னு விடுவாங்க போல இருக்குன்ட்டு. பொங்கல் பொங்குறப்ப மட்டும்தான் கூட்டமே பொங்கலோ பொங்கல் கத்திட்டு சாப்பிடுவோம். வேற எந்த பெரிய இதை விட காஸ்ட்லியான உணவுப் பொருள் சமைக்கிறப்ப கூட நம்ம இப்படி கத்திட்டு சாப்பிட்றதில்ல. ஆஹா, அழகா அற்புதமா சொன்னீங்க நடுவர்களே. அது அது ஒரு காட்சி இருக்கும். அந்த பொங்கல் பொங்கி வழியும் போது அந்த பொங்கல் நுரைய அந்த ஐதீகப்படி அப்படி தொட்டு அப்படி நெத்தியில வைப்பாங்க. இது எங்கேயாவது இப்போ பார்க்க முடியுதா? பொங்கல் இப்போ யாராவது முட்டியில வைக்கிறோமா? பொங்கல் பூரா குக்கருக்கு மாறிடுச்சு. இப்போ அடுப்புல குக்கர்ல பொங்கிக்கிட்டு இருக்கு. குக்கர்ல பொங்க வைக்கிறீல, இந்த பொங்குறதை எப்படி கண்டுபிடிப்பேன்னு கேட்டேன். அதுவே சொல்லிருமாரு. யாரு? குக்கர் சொல்லிருமா. எப்படியா சொல்லும்? அதை பாருங்க, கொஞ்ச நேரத்தில் விசில் அடிக்கும், அப்பதான் அது பொங்குதுன்னு அர்த்தம். சரி, இந்த எல்லாரும் ஐதீகப்படி நுரைய தொட்டு நெத்தியில வைப்பாங்கல்ல, அதுக்கு என்ன பண்றதுன்னு? அதுக்கு ஒன்றும் பண்ண வேணாம். அது இருக்கிற குண்டு அதை தூக்கி விட்டீங்கன்னா கப்புன்னு ஒரு ஆவி வெளியில கிளம்பி வரும். அதை தொட்டு நெத்தியில வச்சுக்கிறோம்னா சொல்லி முடிச்ச உடனே எங்களோட பழங்காலத்து கிளை ஒன்று இருந்துச்சு எங்க வீட்டில். அது இந்த ஐதீகத்தெல்லாம் அப்படியே கடைப்பிடிக்கும். குண்டை எடுத்து விட்டாங்க, ஆவி பறக்குது, இது போய் தப்புன்னு கையை வச்சு அமைச்சு பிடிச்சி தொட்டு நெத்தியில வைக்கிறது. அது ஒரு கை இன்னைக்கு தண்டியா வீங்கி போச்சு. இந்த நேரத்தில் நான் ஒரு செய்தி உங்களுக்கு நான் பதிவு செய்கிறேன். வயிற்று பசிக்காக மட்டும் சோறு வாங்கி அடுத்தவருடைய வயிற்றெரிச்சலை எந்த நாளும் வாங்காத ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நரிக்குறவர்கள் சகோதரர்களுடைய இனம் என்றால் எந்த வகையிலும் மிகையாகாது. அவங்க பொங்கலை யாராவது பார்த்துருக்கீங்களா? அந்த பொங்கலை பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சிங்க. 7 பானையில் அப்படி பொங்க வைப்பாங்க. 7 பானையில் பொங்க வைப்பாங்க. எருமக்கிடா பழி கொடுத்து அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கொண்டாடுற விதமே ஒரு அற்புதமா இருக்கும். எந்த அறிவு அங்கே வேலை செஞ்சிச்சு? கூடுறாங்க, தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்காக பொங்கல் வைக்கிறாங்க, ஆனந்தமா ஆடி பாடுறாங்க. அறிவான வேலை வாங்கிடலாம். அந்த வேலையினால வந்த பணத்தையும் வாங்கி போடலாம்.
இப்போ ரெண்டும் இருக்கு, வேலையும் இருக்கு, பணம் இருக்கு. அந்த குடும்பத்தில் அன்பு இல்லை. அந்த குடும்பத்தில் அன்பு இல்லைன்னு வச்சுக்கிறீங்க, எந்த விழாங்க சிறப்பு பெறும்? அன்பு உள்ளவரை தான் மகிழ்ச்சி தங்கும். மகிழ்ச்சியை பரிமாறினாத்தான் விழாக்கள் நிறைவு பெறும். உங்கள் அறிவால் கண்டு கொடுத்த அணுகுண்டை கூட அன்பால் பேசி நிறுத்தி விட்டால் இந்த தேசமே, இந்த உலகமே சமாதானம் என்கிற ஒரு அன்பான விழாக்கோலம் கொண்டு இந்த தேசம் சமாதானமாக இருக்கும் என்று சொல்லி கலைஞர் தொலைக்காட்சி அத்தனை நேயர்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டருக்கு ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க, ஹார்ட் அட்டாக் யாருக்கு அதிகம் வருதுன்னா ஆம்பளைகளுக்கு தானே, பொம்பளைகளுக்கு கிடையாது. ஏன் தெரியுமா? மகிழ்ச்சி துன்பம் ரெண்டையும் படக்குன்னு வெளிப்படுத்துகிறவங்க அவங்க தான். ஒரு கல்யாண வீட்டில் பாருங்கள், பொம்பளை 4 பேர் சந்திச்சா ஏக்கா ஏக்கா எத்தனை நாள் ஆச்சு முந்தா நாள் தான் ரெண்டும் பேசிகிட்டு இருந்திருக்கான். உன்னைய பார்த்து எத்தனை நாள் ஆச்சு, எப்படிக்கா இருக்கா, நல்லா இருக்கா, எழைச்சி போயிட்டாங்க. அது தண்டி இருக்கான், எழைச்சி போயிட்டா. ஏன் மாமா எப்படி இருக்காரு, மாமா நல்லா இருக்காரா, அவர் இருக்கார், அவர் இழந்துட்டு போகிறாரு. அப்புறம் பிள்ளைய எப்படி இருக்கு, ஆகா ஓகான்னு கையை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறதன், இப்படி கன்னத்தை உருகி முத்தம் கொடுக்கறதன், அழகா இருக்கிற பிள்ளைகளை பார்த்தா யாரு மகளா, ஏய் சின்ன பிள்ளையா இருந்தா, இவ்வளோ பேர் சின்ன பிள்ளையா இருந்தா வளர்ந்தா பெரிய பிள்ளையா தான் ஆகும். அதை சொல்ல பெரிய பிள்ளையா ஆயிட்டா, ஐயோ அழகு அப்படின்ட்டு சட்டக்குன்னு ஒரு ஒடிக்க ஹேன்னு அந்த மயில் ஆம்பளை யாராவது இப்படி பண்ணி பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? ஒரு கல்யாண வீட்டில் அப்படில சரிம்மா அப்படில எல்லாம் இருக்கேன் என்ன வாயை திறந்தா கொட்டியா போயிட. அது மகிழ்ச்சியான திருவிழாவாக இருந்தாலும் சோகமான திருவிழாவாக இருந்தாலும் அன்பை வெளிப்படுத்துவது, அதில் தான் திருவிழாவினுடைய அர்த்தமே. அறிவான வாழ்வு தான் திருவிழாக்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்ற அணியில் பேசுவதற்கு டாக்டர் ஜெயராஜமூர்த்தி உங்களுடைய பலத்த கரவொலியோடு வருகிறார். வாங்க. நடுவர் அவர்களே, இப்போ பானையை தட்டி பார்த்து வாங்கலாம். எனக்கு தெரிஞ்சு இளநியை தான் தட்டி பார்த்து வாங்குவாங்க, தேங்காயை தான் தட்டி பார்த்து வாங்க. பானையை தட்டி பார்த்து வாங்குறவர் ஒருத்தர், அவர் உட்காந்துருக்காரு பாருங்க. அவர் பானையே தட்டி பார்த்து வாங்குறாங்கன்னா கொஞ்சம் அறிவு வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்போ அறிவு உங்களுக்கு நல்லா நல்லா வேலை செய்யுது. அறிவு இருக்க போய் தானே பானையை தட்டி பார்த்து வாங்குறேன். அறிவில்லை அது பானையை தட்டி பார்த்து வாங்குவானா? மொதல் பாயிண்ட்லேயே கோட்டையை விட்டியப்பா. குக்கரில் பொங்க வைக்கிறாங்களாம். ஏன்பா இன்னுமாயா அந்த குக்கரை நம்பிக்கிட்டு இருக்கீங்க? ஐயா குக்கர் வேற இப்போ கையை வச்சாங்களாம், கையை சுட்டுடுச்சான். அந்த குக்கரில் வச்சு அழுத்துனதுனால ஒரு ஏரியாவே வெந்து நொந்து போய் கிடக்கிறத மறந்து விட்டு பேசுறீங்களேயா? குக்கரில் கை வச்சு ஒரு பாட்டிக்கு தான் கை வந்துச்சுன்னு நீ சொன்ன, ஒரு நகரே வெந்து போய் கிடக்குது குக்கர்னால. ஒவ்வொரு பண்டிகைக்கு பின்னால் அறிவுபூர்வமான நிறைய செய்திகளை மறைந்திருக்கின்றன. தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் என்று சொன்னால், உலகத்திலேயே சூரியன் இல்லாமல் எந்த இனமும் எந்த உயிரினமும் தாவரமும் வாழ முடியாது என்பது எல்லோரும் அறிந்தது. சூரியன் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே விடிவு கிடைக்கும். அதனால அதுக்கு ஒரு நன்றி தெரிவிப்பதற்காக நம்ம பொங்கல் விழா கொண்டாடுகிறோம். அதற்கு முன்னாடி போக்கி பண்டிகை, பழையன கழிதல் புதியன புகுதல், பழையவற்றை தூக்கி போடு, அழுக்கான எண்ணங்களை தூக்கி போடு கொண்டாடுறோம். மாட்டுப்பொங்கல், மனிதனோடு எல்லா வகையிலும் உழைக்கக்கூடிய 5 ஜீவராசிகள், அதற்கு நன்றி செலுத்த மாட்டுப்பொங்கல் கொண்டாடுகிறோம், காணும் பொங்கல் கொண்டாடுகிறோம். இப்படி 4 நாள் விழாக்களை அறிவுபூர்வமாக சிந்தித்து கொண்டாடி கொண்டிருப்பவன் தமிழன் என்பதை மறந்து விடாதீர்கள். வள்ளலார் சொல்றார், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொல்றார். மகாமந்திரத்தில் 3 முறை அருட்பெருஞ்சோதியை சொல்லுகிறார். அந்த அருட்பெருஞ்சோதி என்பது என்ன தெரியுமா? அறிவுதான். ஜோதி என்றால் அவர் சொல்லக்கூடியது அறிவு. தனிப்பெருங்கருணை என்பது அன்பு சம்பந்தப்பட்டது. இந்த அருட்பெருஞ்சோதி என்பது அறிவு சம்பந்தப்பட்டது. அறிவு சம்பந்தப்பட்டதை 3 முறை சொல்லிவிட்டு அன்பு சம்பந்தப்பட்டதை ஒன்றாக காட்டுகிறார் என்று சொன்னால் அறிவுக்கு தான் அவர் முக்கியத்துவம் தருகிறார். ஒவ்வொரு பண்டிகை வந்தாலும் கூட அதுல அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலார் அகுதறி கல்லாதவர் என்பதை நான் உணர வேண்டும். பின்னால் வரக்கூடியவற்றை முன்னாலேயே யோசித்து முன்னெச்சரிக்கையாக எதையும் நாம் கொண்டாட வேண்டும். தீபாவளி அன்னைக்கு ஆரம்ப காலத்தில் நான் கிளினிக்கு போவேன். உட்காந்துருக்காங்க, அங்கேருந்து ஒருத்தர் வந்தார், வயிறு முட்டை தின்னுட்டு, டாக்டர் மூச்சு விட முடியல டாக்டர்,
வயிறெல்லாம் ஒரே திட்டுமுட்டா இருக்கு. அப்படி சொல்ற, திட்டுமுட்டா இருக்கு, மூச்சு விட முடியல, அறையுது, எரியுது, வலிக்குது, டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. அப்படின்னாரு. என்னையா என்ன ஏன் கேட்குறீங்க? காலையிலேருந்து ஒரே தீனி தான், எல்லாம் வைக்கிறதெல்லாம் தின்னுட்டு இருக்கேன். மட்டன் குழம்பு, அது இது சிக்கன், என்னென்ன வீட்டில் வச்சாங்களோ சகலத்தையும் பிடிச்சிட்டேன். இதுவரையிலும் சாப்பிட்டேன் டாக்டர்னா. ஏன்பா அப்படி சாப்பிட்டேன்? ஆமாம், என்ன பண்ணுறது, அப்பா வைக்கிறாரு, அம்மா வைக்கிறாங்க, அக்கா வைக்கிறது, எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லி எல்லாம் ஒரு கட்டு கட்டிட்டு இதுவரையிலும் இருக்குது டாக்டர், ஒன்றும் முடியல டாக்டர், ஏதாவது பண்ணுங்க. ரொம்ப சிம்பிள்பா, வாந்தி எடுத்துருன்னு. வாந்தி எடுக்கிறதா? எப்படி டாக்டர் எடுக்கிறதுனா? என்ன வாந்தி எடுக்க தெரியாதா? உப்பு தண்ணியை கரைச்சி குடி. அதெல்லாம் கஷ்டம் டாக்டர். உப்பு தண்ணி எப்படி குடி? ஒன்றும் வேணாம், 2 விரலை உள்ள விடுன்னு. என்ன சொல்றீங்க? 2 விரலை உள்ள விடியா, தொண்டை கடைசி வரலும் வாந்தி வந்துடுறியா, எடுத்துறியா, வயிறு ஃப்ரீ ஆகிடும். ஏன் டாக்டர், 2 விரலை உள்ள விடுற அளவுக்கு இடம் இருந்துச்சுன்னா அதில் 2 வடையே நான் தள்ள மாட்டேன். நான் அன்பு அன்பு அன்புன்னு வச்சு திணி எப்படி பேஷண்ட்லாம் டாக்டர்கிட்ட வந்திருக்காங்க பாரு. விரலை விட்டு வாந்திடுறான்னா அந்த கேப் இருந்தால் தான் 2 வடை தின்றுப்பனே. நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இன்றைக்கும் தரக்கூடியது அறிவாகத்தான் இருக்க முடியும். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்போ நீங்கள் நடுவராக இங்கே உட்காந்துருக்கீங்க, எங்களுக்கு எப்படி ஆப்பு வைக்க போறீங்கன்னு தெரியும். என்னை எப்போ இந்த பக்கம் தள்ளி விட்டீங்களே எனக்கு அது தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ஒரு கேட்குறேன், இப்போ நீங்கள் தீர்ப்பு சொல்ல போறீங்களே, நீங்கள் உங்கள் அம்மா மேலே வச்சிருக்கிற பாசம், அல்லது உங்கள் அம்மா உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசம், அல்லது நீங்கள் உங்கள் மனைவி மேலே காட்டுற அன்பு, அல்லது உங்கள் மனைவி உங்கள் மேலே காட்டுற அன்பு, அதனால் தீர்ப்பு சொல்ல போறீங்களா? இல்லை ஆராய்ந்து அறிவால் சிந்தனையால் சீர்தூக்கி பார்த்து தீர்ப்பு சொல்ல போறீங்களா? ஆக ஆரம்பத்திலே இப்படி கேட்டால் நான் எப்படித்தான் சொல்கிறது? இது என்ன அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டினா அவுட் ஆக்குறதுக்கு? கரெக்டாக அப்போ தான் சொல்லுவோம் நாங்கள். அறிவு அற்றம் காக்கும் கருவி. ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், முடிவு. அறிவு நம்மை அழிவிலிருந்து காக்கக்கூடிய கருவி. அது மட்டும் இல்ல, அறிவுடையார் எல்லாம் உடையார். அறிவு ஒருத்தன்ட்ட இருந்துச்சுன்னா அது அன்பு இருக்கிற மாதிரி அர்த்தம். உண்மையான அறிவு இருந்தால் அவன்கிட்ட அன்பும் இருக்கும். இப்போ எங்கள்கிட்ட அன்புக்கு பஞ்சம் இல்லை, ஏன்னா எங்கள் அறிவு உள்ளவர்கள், நல்ல அறிவு உள்ளவர்கள், எங்கள்கிட்ட அன்பும் இருக்கிறது. அறிவு இருந்தால்தான் பணமே சம்பாதிக்க முடியும். துட்டு இல்லாம என்கிட்ட அன்பு இருக்கு, என்கிட்ட வானலாவிய அன்பு இருக்கு, நெஞ்சம் நிறைய அன்பு இருக்குன்னு கடையில் போய் ஒரு 20 கிலோ அரிசி கொடுங்க, என்னையா வச்சிருக்கேன்னா நெஞ்சம் நிறைய அன்பு வச்சிருக்கேன். ஒரு 10 கிலோ ஜீனி போடுங்க, 5 கிலோ பருப்பு போடு, போயா அப்படின்னு அன்பு யாருக்கு வேணுமா? நல்ல தீர்ப்பை கொடுத்து அறிவானா தமிழன்னா உலகம் பூரா அறிவால் சிறந்தவன், கொடிகட்டி பறக்கக்கூடியவன் தமிழன். அறிவால், அதற்கு பிறகு அன்பால் என்று சொல்லி, அறிவே மகிழ்ச்சியான திருவிழாக்களை தீர்மானிக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராஜமூர்த்தி, அறிவுதான் மகிழ்ச்சியான திருவிழாக்களை தீர்மானிக்கிறது, வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குகிறதுன்னு. அமெரிக்காவிலலாம் தேர்தல் பிரச்சாரத்தில் யார் நிற்கிறாங்களோ அவரை எதிர்த்து நிற்கிறவர் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணுவாங்களாம். அது மாதிரி ஆபிரகாம் லிங்கனை எதிர்த்து போட்டிடுறவரும் ஒரே மேடையில் பிரச்சாரம். அப்போ ஆபிரகாம் லிங்கனை எதிர்த்து நிற்கிறவர் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, அன்பார்ந்த பெரியவர்களே, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆபிரகாம் லிங்கன் எப்படி வாழ்ந்தவர் என்பதை உங்களுக்கு தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அவர் ஒரு காலத்தில் சாராய கடையிலே சாராயம் ஊற்றி விற்று கொண்டிருந்த அந்த தொழிலை செய்தவர் தான் இந்த ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு அந்த ஆள் பேசிட்டு உட்காந்துட்டான். லிங்கன் எந்திரிச்சார், அன்பார்ந்த பெரியோர்களே, நான் சிறுவயதில் சாராய கடையில் சாராயம் ஊற்றி விற்கின்ற வேலையை செய்தவன் தான், என்னிடம் வாங்கி குடித்தவர் தான் இப்பொழுது எதிர்க்கட்சி வேட்பாளர்னார். என்ன ஆயுதத்தை போட்டாரோ அதே ஆயுதத்தில் மடக்கினார் பார் ஆபிரகாம் லிங்கன். இதுதான் அறிவு. அருமையாக சொன்னார். அதுக்கு பதில் சொல்லணும். அன்பு என்ற அணியை அலங்கரிக்க உங்களுடைய பலத்த கரவொலியோடு அருமை சுதா அவர்கள் பட்டிமன்றத்தில் ஒரு புதிய வரலாறு படைக்க உங்கள் முன்னால் வருகிறார். வாங்க. பண்டிகைகள், விழாக்கள், சந்தோஷத்தை பரிமாறிக்கொள்ளக்கூடிய இடம். அங்கே நல்லா உத்து பாருங்க, எங்கேயோ இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள்லாம் அந்த விழாவுக்கு வந்துடுவாங்க. அந்த நாள் ரொம்ப நாளாக பார்க்காம இருந்தவங்க எல்லாம் ஒன்று கூடி ஒருவருக்கு ஒருவர் கிஃப்ட் கொடுத்துக்கிறது, முத்தங்களை கொடுத்துக்கிறது, கை கொடுத்து கட்டி பிடிக்கிறது. நம்ம நடுவர் ஐயா சொல்லும்போது சொன்னார் பாருங்க, எங்கே போயிருந்த இவ்வளோ நாளாக காணுமே, வளர்ந்துட்டியே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அங்கே தான் நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான விழாக்களை அறிவுபூர்வமாக நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? நடு ரோட்டில் இருந்து புத்தாண்டு பிறந்துருச்சு, ஹாப்பி நியூ இயர், அது கத்துறதுல அறிவு நோக்கம் என்ன இருக்குது? சந்தோஷம்.
இந்த வருடம் முடிஞ்சிடுச்சு, புது வருடம் பிறந்துருச்சுன்ற ஒரு சந்தோஷம், ஒரு சாதாரண விஷயங்கள், அந்த விஷயத்துக்குள்ள சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடியது தான் இருக்கு. காலையில் நம்ம அம்மா அந்த விடிகாலையில் எல்லாரும் அனுபவிச்சிருப்போம். இதை நம்மளை உட்கார வச்சு நம்மளுடைய தலையில் அந்த கபாலத்தில் உள்ளங்கையில் நல்லெண்ணெய் எடுத்து தேய்ப்பாங்க பாருங்க, அந்த சுகம் வேற எங்கேயா நம்ம பார்த்துருக்கோமா? அதுதான் கபாலம்னு சொல்லி தீபாவளி கொடுத்ததே. அன்னைக்கு குடும்பத்தையே உட்கார வச்சு ஒரு அப்பா, தீபாவளி என்பது என்ன? தீபம் கூட்டல் வழி. வழி என்றால் ஒளி. வரிசையாக ஒளியை நிறுத்தி அதை கொண்டாடுவதற்கு பெயர்தான் தீபாவளி. பிள்ளைய பூரா அவங்க அப்பனை அடிச்சே கொண்டு விடுவாங்க. காலையில் தீபாவளிக்கு வேட்டு வாங்கிட்டு வந்து அதிரசத்தை சுட்டு தலைக்கு ஊற்றிட்டு சாப்பிட முடியான்னா இங்கே உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருக்க. அங்கே அறிவுக்கு வேலையே இல்லை. நரகாசுரன் என்பவன் யார், அவன் எதற்காக கொல்லப்பட்டான் என்று பார்க்கிற பொழுது அப்படின்னா அந்த பேசினவன் தான் நரகாசுரன் ஆயிடுவான், கொன்று விடுவாங்க. அறிவுக்கு அங்கே வேலையே இல்லை. அன்பு தான் திருவிழாவை தீர்மானிக்கிறது. ஒரு 7 தாய்மாரை எடுத்துக்கோங்க. அப்பன் குடிக்காரன், 3 பிள்ளைங்க இருக்காங்க. அந்த அம்மா வீட்டு வேலை செஞ்சு தான் சாப்பிடுது, பிள்ளைங்களை காப்பாற்றுது. அப்படிப்பட்ட வீட்டில் கூட ஒரு 1/4 கிலோ ஆட்டுக்கறியாவது அந்த தீபாவளி பண்டிகையில் எடுத்து அதில் உருளைக்கிழங்கை போட்டு முருங்கைக்காவை போட்டு ஒரு சட்டி நிறைய குழம்பாக்கிடுவா அந்த அம்மா. ஆக்கிட்டு அந்த பிள்ளைங்களுக்கு புது துணியை எடுத்து அது 2 காலரில் மஞ்சளை தடவி வெளியே அனுப்பி விடுவா. என்னால் முடியலனாலும் என் பிள்ளைக்கு புது துணி எடுத்திருக்கேன், யாரும் சந்தேகப்படாதீங்க, அது சந்தேகப்படக்கூடாது, அது புது துணி தாங்கிறதுக்காக தான் அந்த மஞ்சள். அப்படிப்பட்ட ஒரு தாய் உள்ளத்தையும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தையும் பகிர்வதற்கான விழாக்கள் தான், பகிர்வதற்கான பண்டிகைகள் தான். இதுவே தவிர அங்கே உட்காந்து ஆய்வு பண்ணுவதற்கும் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுவதற்கான இடம் கிடையாது. கிராமங்களில் அந்த சுற்று வட்டாரத்தில் விளையக்கூடிய காய்கறிகளை கொண்டு வந்து ஒரு பானையில் போட்டு குழம்பு வைப்பாங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு, வாழைக்காய், என்னென்னலாம் காய்கறி இருக்குது அத்தனை காய்கறியும் போட்டு மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு புளியை கரைச்சி ஊற்றி ஒரு குழம்பை தலை சட்டியில் வச்சு வெண்பொங்கலை எடுத்து வாழை இலையில போட்டு அதில் ஒரு குழியை ஏற்படுத்தி அந்த குழம்பை ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி அதை சாப்பிடுங்க. அந்த குழம்புக்கும் அந்த வெண்பொங்கலுக்கும் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு அமெரிக்க வெள்ளை மாளிகையில் கூட கிடைக்காது. சுதா வெறும் சாப்பிட்ற ஐட்டமாக சொல்லி பசி எடுக்குது. இப்போ நமக்கு இப்போ நீங்கள் சொல்கிற சாப்பாடுக தான் உண்மையில அன்பான சாப்பாடு. ஆடி மாதம் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு வீதியிலையும் எல்லாரும் சூரியமாக அப்படி வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்படி வரதும் போகிறதுமா இருப்பாங்க. அழகழகான பாடல்கள். அந்த பாட்டை நம்ம கேட்காம அந்த மாதம் ஓடாது. முத்துமாரி அம்மனுக்கு திருநாளாம், அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம், சித்திரப்பூ மாலையிலே தோரணமாம். உண்மையிலே சினிமாவில் கிளப் டான்ஸ் பாட்டுக்குன்னே தான் எல்லாரீஸ்வரின்னு சொல்லுவாங்க. ஆட வரலாம் பாட வரலாம் பாவை உலகம் காண வரலாம், மலரென்ற முகம் இன்று சிரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பாறக்கட்டும், பளிங்கு நாள் ஒரு மாளிகை பருவத்தால் மணிமண் அப்படி பாடிட்டு இருந்த எல்லாரீஸ்வரிய செல்லாத்தா செல்லம் அறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா, கண்ணாத்தா ஒன்ன பாடாட்டா இந்த கண்களிலிருந்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா, உந்தன் பெருமையை இந்த உலகுக்கு எடுத்து பாடாட்டா இந்த ஜென்மம் எடுத்து என்ன புண்ணியம் சொல்லடி நீயாத்தா, செல்லாத்தா செல்ல மாறியாத்தா எங்க சிந்தையில் வந்து அருவி நாடி நில்லாத்தா. இந்த பாட்டுக்கு பொம்பளைகளுக்கு தான் சாமி வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் கலைஞர் டிவியில் ஒரு ஆம்பளைக்கு சாமி வந்துருச்சு. இந்த அன்பை மிஸ் பண்ணுறவங்க யாராக இருக்கும் தெரியுங்களா? இரண்டு பிரிவினர்கள் நான் இங்கே சொல்கிறேன். முதலில் தமிழகத்தில் பிறந்து வெளிநாடுகளில் போய் வேலை செய்கிறாங்க தெரியுங்களா, அவங்க தான் இதை மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி மிஸ் பண்ணியிருப்பாங்க?
அங்கே போயிட்டாங்க. ஒரு அமெரிக்காவோ இத்தாலியோ ஏதோ ஒரு நாடுகளில் போயிட்டாங்க வேலை விஷயமா. அந்த இடத்துல அவங்க இன்னைக்கு வைக்கக்கூடிய அரிசி, சிறுபருப்பு, வெல்லம் எல்லாத்தையுமே அவங்க வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி, நெட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கிட முடியும், வாங்கி செய்ய முடியும். ஆனால் அந்த ஊரில் அவங்க அப்பா அம்மாவோட தெரு ஜனத்தோட கொண்டாடக்கூடிய அந்த சந்தோஷத்தை எங்கேருந்தும் அவங்க விலை குறைத்து வாங்க முடியாது. அவங்களுக்கு அந்த ஏக்கம் எப்படி இருக்கும் தெரியுங்களா? அவங்க கிட்ட நம்ம பேசும்போது தான் அது தெரியும். அவ்வளவு ஏக்கம் அவங்களுக்கு இருக்கும். இரண்டாவதா யாராக இருக்கும்? நாங்கள் அன்பை துளைத்து விட்டு அன்பை தேடிக்கொண்டு திரியவர்கள் நாங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெற்றவங்க கிட்ட அன்பு இல்லை, சமூகத்தில் அன்பு இல்லை, யாராலையும் எங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லை. எங்களை பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஒரு மாற்று சிந்தனை இருக்க தான் செய்யுது. அந்த 14-15 வயசு வரைக்கும் நாங்கள் குடும்பத்தோடு இருக்கோம் பார்த்தீங்களா, அப்போ அனுபவிச்சது தான். அப்போது எங்கள் அம்மா அந்த எண்ணெயை எடுத்து எங்கள் உள்ளன் தலையில் தேய்ச்ச அனுபவம் இன்னும் எனக்கு சிலிர்க்குது. இத்தனை வயசு வரைக்கும் நாங்கள் அதை நினச்சி வாழ்ந்துட்டுருக்குறோம். 10 வருஷத்துக்கு முன்ன வரைக்கும் இப்படிப்பட்ட சூழல் தான் இருந்துச்சு. ஒரு பெரிய பிரகாசம், எங்களை போன்ற ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரகாசம் எங்கிருந்து வருது? முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் இதோ நான் இருக்கிறேன் என்று இந்த அறிவாலயத்தின் வாசலிலே விரலை காட்டி கொண்டு நிற்கிறாரே, உங்கள் அனைவருக்கும் நான் இருக்கிறேன் என்று அவர் கொடுத்த முகவரி தான் இன்றைக்கி நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம். திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15 அன்னைக்கு எங்களுக்கு ஒரு தினத்தை கொடுத்தார். அன்பா நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி தமிழகம் முழுக்க நீங்கள் சொல்லக்கூடிய அந்த அறிவாற்றலை பற்றி நாங்கள் யோசிக்கலை, கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இந்த பண்டிகையை. நல்லா யோசிங்க. அந்த திருநங்கைகள் தினத்தை திருநங்கைகளான எங்களுக்கு ஏற்படுத்துவதில் எந்த விதமான அரசியல் விஷயங்களும் அரசியல் காரணங்களும் இருக்க முடியாது. எங்களுக்கு பெருவாரியான ஓட்டுரிமை கிடையாது. நாங்கள் எல்லோரும் ஓட்டு போடக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் எண்ணிக்கையிலே மிகவும் குறைவு. அப்போ அங்கே ஒளிந்திருந்தது என்ன? நான் அரசியல் பேசவில்லை, அதை உள்ள ஒளிந்திருந்த விஷயம் என்ன? அதுதாய அன்பு, அதுதான் அன்பு. நடுவர் அவர்களே, உங்களுடைய பளபளக்கும் முகம் மட்டுமல்ல, உங்களுடைய மனசும் பளபளக்கும் என்பதை உங்களுடைய தீர்ப்பிலே நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி. அன்பை எதிர்பார்த்தே வாழ்ந்த ஒரு சமுதாயம், எங்களுக்கு ஓட்டுரிமை இல்லாத எங்களுக்கும் ஒரு நல்வாழ்க்கையை கொடுத்தவர் டாக்டர் கலைஞர்னு சொல்லி, ஓட்டு வங்கி அரசியல் செய்யாதவர் டாக்டர் கலைஞர்னு சொல்லி ஒரு திருநங்கை வாயிலாகவே கேட்ட ஒரு அற்புதமான செய்தி. அவருக்கு பதில் சொல்வதற்காக பேராசிரியர் மோகனாம்பாள் அறிவே என்ற அணிக்கு உங்களுடைய பலத்த கரவொலியோடு மேடைக்கு வருகிறார். வாங்க. அடுத்து வந்தாங்க பாருங்க எங்கள் அக்கா. நான் கூட ஏதோ திருவிழாக்கள் மகிழ்ச்சி வந்து அன்பாக இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்கன்னு நினச்சேன். வந்ததுலேருந்து கறி குழம்பு என்ன, கொட்டை குழம்பு என்ன, காய் குழம்பு என்ன, எடுத்ததுலேருந்து சாப்பிட்ற விஷயமே பேசியிருக்குது எங்கள் அக்கா சுதாக்கா. சொன்னாங்கல்ல, நிறைவாக ஒரு வார்த்தையை சொன்னாங்கல்ல, குடும்பம் எங்கள் மேலே அன்பு காட்டல, இந்த சமுதாயம் எங்கள் மேலே அன்பு காட்டல. ஆனால் இவங்க எதனால் தெரியுமா இங்கே வந்து உயர்ந்து உட்காந்துருக்குறாங்க? இவங்களோட அறிவால் வந்திருக்காங்கன்னு சொன்னால் இதுதான் நடுவர் அவர்களை மகிழ்ச்சின்னு நாங்கள் சொல்கிறோம். இல்லை, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். இவ்வளவு திருநங்கைகள் இருந்தும் சுதாவை இங்கே பேச கூப்பிட்டுருக்கோம்னா, சுதா ஒரு அறிவாளி என்பதால் தான் நீங்கள் இங்கே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 3 பேரையும் பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் நடுவர் அவர்களே. அறிவான வாழ்க்கையை வாழ்ந்த காரணத்தால் அன்புன்னு ஒரு தலைப்பை கொடுத்து கலைஞர் டிவி அண்ணா அறிவாலயத்தில் கூப்பிட்டு உங்களை பேச வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் பேச வந்துட்டாங்க 3 பேரும். திருவிழா இது அன்பாலயமா? அது அறிவாலயம்ங்க. அது அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு அன்பு அன்பு அன்புன்னுக்கிட்டு இருக்கீங்க. அறிவாலயம் மகிழ்ச்சியா திருவிழாவை எது தீர்மானிக்குது? மகிழ்ச்சியா திருவிழாவை கொண்டாடணும்னா அன்பா அறிவா தானே கேள்வி. இதுக்கு எதுக்கு இவ்வளோ போட்டு குழப்பிக்கிட்டு? அறிவு திட்டமிட நடுவர் அவர்களே, திட்டமிட்டு செயல்பட அறிவு. திருவிழாவை எப்படி கொண்டாடணும்னு தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பான், அன்றைக்கே செலவு பண்ண மாட்டாமல் பொங்கலுக்கு பசங்களுக்கு துணி எடுக்கணும்னு மிச்சம் வைப்பாங்க பாருங்க. அதுதான் நடுவர் அவர்களே அறிவுன்னு சொன்னால். அந்த அறிவு தான் திருவிழாக்களை மகிழ்ச்சியாக கொண்டு போவோம்னா பொங்கல். இன்றைக்கி அற்புதமாக நம்ம தை திருநாளை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம முன்னோர்கள் சாதாரணமாக வச்சாங்களா பண்டிகைகளை? வெறுமனே போகி பொங்கல் இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பழைய துணியெல்லாம் எடுத்து போட்டு கொளுத்துங்க அப்படிங்கன்னு சொல்கிறதா போகி பொங்கல்? நம் மனசில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் தீய பழக்க வழக்கங்களையும் ஒழிச்சு கட்டணுங்கிறதுக்காக தான் போகியை கொண்டாடணும். மறுநாள் வச்சாங்க பாருங்க, சூரிய பகவானை வழிபடணும். மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள்னு சொல்லுவோம், உழவர் தினம்னு. சூரிய வழிபாடு
கரெக்டாக இருந்தால் தான் சூரியனோட ஒளி கிடைச்சாதான் விவசாயம் கரெக்டாக நடக்கும். விவசாயம் செழித்து வளர்ந்தாதான் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போங்கிறதுக்காக தான் அழகாக சொன்னோம். விவசாயம் சாதாரணமான விஷயமா? தாய்மை, இந்த உலகத்திலேயே குழந்தை பிறக்கிறத விட ஒரு பெண்ணுக்கு வேற என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் சொல்லுங்க? ஆனால் வள்ளுவன் சொன்னான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறான், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய்னா. நான் பெத்தெடுக்கும் போது கிடைக்கிற சந்தோஷத்தை விட என் புள்ள சான்றோன்னு அறிவானவன்னு மற்றவங்க பாராட்டும் போது ஒரு அம்மா மகிழ்வான்னு சொன்னான். நான் கேட்குறேன், அதான் அன்பாகவே வச்சுட்டு இருக்கிறீங்கள, பசங்களை அன்பாக பார்த்துக்கிறீங்க, அப்புறம் என்னத்துக்கு கொண்டு போய் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் மெட்ரிகுலேஷன்லையும் தேடி பிடிச்சி சீட்டு பிடிச்சி கொண்டு போய் சேர்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். வீட்லேயே சொல்லிக் கொடுக்க வேண்டியது அன்பாக அப்படியே பொத்தி பொத்தி. ஏன்னு சொன்னால் அறிவு இருந்தால் தான் வாழ்க்கையை எப்படி வாழணுங்கிற பக்குவம் வரும். அதனால தான் பள்ளிக்கூடத்துலேயே கொண்டு போய் சேர்க்குறோன்னா. தீபாவளி போச்சு. இப்போ இந்த தீபாவளி அன்னைக்கு எல்லாரும் பட்டாசு வெடிப்போம், சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொண்டாடணுன்றதுக்காக. நானும் பட்டாசு வாங்கி கொடுத்தேன் பசங்களுக்கு. எனக்கு 3 பசங்க, 2 பொண்ணு ஒரு பையன். 2 பொண்ணும் பட்டாசு வெடிக்குது, என் பையன் பட்டாசு தொடவே இல்லை. ஏன்டா ஒரே ஒரு பட்டாசு, அது ஏதாவது ஒரு கம்பி மத்தாப்பாவது கொளுத்தேன்டான்னு சொன்னேன். என் பையன் 11ஆவது படிக்கிறான் நடுவர் அவர்களே. ஒரே ஒரு பதில் சொன்னான் எனக்கு, அம்மா ஏற்கனவே சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கு, ஓசோனில் ஓட்டம் வந்துட்டு இருக்குது, என்னால் சின்ன அளவு கூட இந்த சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட வேணாம், நான் பட்டாசு கொளுத்த மாட்டேன்னு சொன்னான்னா. 22 வருஷத்துக்கு முன்னாடி என் மாமா கூட தலை தீபாவளி கொண்டாடணும் பாருங்க. அப்போ கிடைக்காத மகிழ்ச்சி எனக்கு இந்த தீபாவளியில் கிடைச்சிச்சின்னு சொன்னா, இதுதான் நடுவர் அவர்களே மகிழ்ச்சின்னு நான் சொல்கிறேன். கிராமங்களில் பார்த்தீங்கன்னா தீமிதி திருவிழான்னு ஒன்று நடக்கும். 48 நாள் பாரதம் சொல்லுவாங்க. அதில் எந்த இடத்துலையும் அன்பு இருக்காது. ஏன் தெரியுமா? அந்த திருவிழாவை ஊருக்கு நடத்துகிறான். அடுத்தவன் சொத்துக்கு, முக்கியமாக அண்ணன் தம்பி சொத்துக்கு ஆசைப்பட்டா அடியோட நாசமாகி போயிடுவாங்கிற அறிவை அந்த திருவிழா சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எல்லா ஊர்களையும் தீமிதி திருவிழா நடத்திட்டு இருக்காங்கன்னா. திருவிழாக்கள் என்பது நம் முன்னோர்கள் அறிவு பூர்வமாக உருவாக்கி வச்சுது. அப்படி நாம் வழி நடத்தினாதான் மகிழ்ச்சி கிடைக்கும் நடுவர் அவர்களே. கூழ் ஊத்துற திருவிழா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆடி மாதம்னா எல்லா கோயில்கள்லையும் கூழ் ஊற்றுவோம். இப்போ தான் பீட்சாவும் பர்கரும் ஃபேமஸாக இருக்குது, கொடுக்க வேண்டியது தானே. ஏன் கூழே ஊற்றணும்? அதுலேயும் ஒரு அறிவு இருக்குல்ல. அறிவை வச்சா இல்லை நம்ம என்னுடைய முன்னோர். ஆடி மாதம் வெயில் அதிகமாக இருக்கும், உடம்பு சூடு தாங்காதுன்றதுக்காக அம்மனுக்கு கூழ் ஊற்றுற நேரத்துலையாவது இங்கே இருக்கிற பசங்க ஒரு சொம்பு கூழை குடிக்க மாட்டாங்களான்னு இதை கூட அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுறதுனால தான் நடுவர் அவர்களே, கூழ்வாக்கும் திருவிழா கூட மகிழ்ச்சி தரும்னா அங்கே கூட அறிவு செயல்படணும். அந்த அறிவுபூர்வமான வாழ்க்கை திருவிழாக்களை எப்போதுமே மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்த அத்துணை நல்வுள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம். அறிவுபூர்வமான சிந்தனைகள் தான் மகிழ்ச்சியான திருவிழாக்களை தீர்மானிக்கும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னாங்க. கலைஞருக்கு இன்னொரு பேர் முத்தமிழ் அறிஞர், அண்ணாவுக்கு பேரறிஞர். அறிஞர்களும் பேரறிஞரும் முத்தமிழ் அறிஞரும் சேர்ந்து உருவாக்கிய அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு அன்பை பற்றி பேசுகிறீங்களேன். அருமையான கேள்வி. முதல் மறுப்பே டாப். அறிவு என்பது இந்த உலகத்தை வெல்லக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்குது அப்படின்னு மோகனா சொன்னாங்க. அதுக்கு பதில் சொல்லணும். அன்பு என்ற அணியை நிறைவு செய்ய உங்கள் மனம் கவர்ந்த கோவை தனபால் மேடைக்கு வர்றார். இங்கே இருக்கின்ற எல்லோருக்குமே ஒரே பிரச்சனை தான். அறிவாலயத்தில் நின்று கொண்டு அன்பை பேசுகிறார்கள், அன்பை பேசுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்ளுகின்றேன். இது அறிவால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல, அண்ணாவின் மீது கலைஞர் கொண்ட அன்பால் கட்டப்பட்ட ஆலயம். நான் எப்படி தாயா தீர்ப்பு சொல்கிறது? இது அறிவாலயங்கிறேன் நான். அண்ணா மீது கொண்ட அன்பால் கலைஞர் கட்டிய அறிவாலயம். நான் எப்படித்தான் தீர்ப்பு சொல்ல போகிறேனோ. நடுவர் அவர்களே, குழந்தைத்தனமாக ஒரு கேள்வியை கேட்டேன். இப்பொழுது வயது முதிர்ந்தவனாக உங்களை பார்த்து கேட்கிறேன். சமையல்காரி அம்மாவோட கையில் சாப்பிட்டா உங்களுக்கு ஆசையாக இருக்குமா, இல்லை வீட்டுக்கார அம்மாவோட கையால் சாப்பிட்டா ஆசையாக இருக்குமா? அடுத்து இதை தலைப்பாக வச்சு பட்டிமன்றம் போட்டுடலாமா? பட்டிமன்றம் நடந்துடும், தீர்ப்பும் சொல்லிடுவேன். என் குடும்பம் குடும்பமாக இருக்காது, அவ்வளோதான் உண்மை. யாராவது வேலைக்காரி கையில் தான் நான் சாப்பிடுவேன்னு புடியாக முடிக்கிற ஆம்பளையை பார்த்துருக்கியா? எந்த சாப்பாடு இருந்தாலும் மனைவி கையில் சாப்பிட்ற மாதிரி வருமாயா? நடுவர் அவர்களே, சமையல்காரி கையில் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் சமையல்காரி கையில் சாப்பிட்டா வயிறு நிறையும். ஆனால் வீட்டுக்கார அம்மாவோட கையில் சாப்பிட்டா தான் மனசு நிறையும். அதுதான் அன்பு.
நடுவர் அவர்களே, புதுசா கல்யாணமான சங்கராச்சே கோயமுத்தூர் பக்கம் பட்டிமன்றம் பேச வந்திருக்கிறாப்லையே, சரி மனைவியோட வந்திருக்கிறாப்புல, சரி விருந்தோம்பல் விழா இருக்குமே, நம்ம கூப்பிட்டு சோறு போடலாமேன்னு சாப்பாடு செஞ்சு போட்டேன். அதுவும் மதுரக்காரனாச்சே, பிரியாணி ரொம்ப பிடிக்குமேன்னு கோழி அடிச்சு பிரியாணி பண்ணி போட்டேன். பிரியாணி வேண்டான்னு சொல்ல வேண்டியது தானே, ஆக்குன்னு சட்டியில் அரைச்சட்டி தின்னு போட்டு சொல்றாப்புல, எனக்கு அறிவு ரொம்ப பெருசு, எனக்கு அறிவு ரொம்ப பெருசுன்னு. நான் சொன்னேன், உனக்கு அறிவு ரொம்ப பெருசு இல்லை, வயிறு தாண்டா ரொம்ப பெருசுன்னு. நான் என்னங்க நான் கேட்கிறேன், அன்பு இல்லாம இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா? என் அருமை சகோதரி பேராசிரியர் சொன்னார், ஈன்ற பொழுதில் பெரிதுபக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய்னு சொன்னாங்க. உண்மைதான். அன்பாக பெற்றெடுத்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது மற்றவர்கள் இவன் சான்றோன் என சொல்லுகின்ற பொழுதுதான் பெரிய மகிழ்ச்சி அடைகிறார் என்று வள்ளுவன் கூற்றை சொன்னார்கள். நான் ஒன்றை சொல்லட்டுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங் என்கின்ற மிகப்பெரிய அறிஞர் நிலாவிலே முதலிலே கால் வைத்தார். அதை கால் வைத்ததற்காக ஒரு பாராட்டு விழா, அவருடைய தாயும் அமர்ந்திருக்கிறார்கள். பத்திரிகையாளர்கள் எல்லாம் வந்து கேட்கிறார்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் எது என்று சொன்னார்கள். அந்த தாய் என்ன சொன்னால் தெரியுமா? என் மகன் நிலாவிலே கால் வைத்த நாள் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது என்று சொல்லவில்லை. என்ன சொன்னால் தெரியுமா? என் மகன் நிலாவிலிருந்து பத்திரமாக வந்து இந்த பூமியிலே கால் வைத்த நாள் தான் எனக்கு மகிழ்ச்சியான நாள் என்று சொன்னார். ஊரிலிருந்து திருவிழாக்கு வர சார், வந்தா 6 மாசம் 1 வருஷம் ஆகுது பார்த்து, வந்தோன்னே பார்த்துட்டு, அம்மா உடம்பு இழைச்சு போச்சுமா, ஏமா இப்படி இருக்கிறேன்னு அம்மாவை பார்த்து மகன் பேசுவான். அம்மா சொல்லுவா, எனக்கு என்னடா உடம்புக்கு, காடு வாவாங்குது வீடு போபோங்குது, நீ தாண்டா இழைச்சிட்ட ராசாம்பா, 2 பேரும் கிடக்கட்டுமா, 2வது அண்ணனை பாருமா ஒட்டட குச்சி மாதிரி இருக்கிறாப்புல. ஒருவரை ஒருவர் பரஸ்பரமாக பேசிக் கொண்டிருப்போம். நான் இன்னும் யதார்த்தமாக சொல்லுகிறேன், வீட்டிலே ஒரு போன் இருந்த பொழுது வீடே கலகலப்பாக இருந்தது. இன்று ஆளுக்கு ஒரு போன் வந்த பிறகு வீடே கலகலப்பாக இல்லாமல் மகிழ்ச்சியற்று கிடக்கிறதை யோசிச்சு பார்க்க வேண்டாமா? டச் போன் வந்துருச்சு சார், ஆளுக்கு ஒண்ணு. போனு தான் டச்சா இருக்குது, உறவுகள் எல்லாம் டச் இல்லாம இருக்கிறமே. யோசிச்சு பாருங்க. அன்பு எல்லா இடத்திலுமே வெல்லும். பிரிட்டன் பாராளுமன்றம், பிரதமராக வின்சன் சர்ச்சில், எதிர்க்கட்சிகள் குண்டு தொலைப்பது போல கேள்விகள் கேட்கிறார்கள். போயும் 2 துண்டுகளை கட்டி இருக்கின்ற காந்தியிடம் ஒரு நாட்டை ஒப்படைத்து விட்டாயே, நீ எல்லாம் பிரதமரா என்று கேட்கிறார்கள். அப்பொழுது வின்சன் சொல்லுகிறார், உண்மைதான், நான் தோற்றுவிட்டேன் காந்தியிடம். ஏன் தெரியுமா? அவர் கத்தி எடுத்திருந்தால் நான் துப்பாக்கி எடுத்திருப்பேன், அவர் துப்பாக்கி எடுத்திருந்தால் நான் பீரங்கி எடுத்திருப்பேன், அவர் பீரங்கி எடுத்திருந்தால் நான் குண்டுமலை வைத்திருப்பேன். அவர் எந்த ஆயுதத்தையும் எடுக்கவில்லை, அகிம்சை என்கின்ற அன்பை எடுத்தார், நான் தோற்றுவிட்டேன் என்று சொன்னார். அறிவு ஒருபோதும் ஜெயிக்காது, அன்புதான் ஜெயிக்கும். இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். அறிவு சிறந்தவர்களே, நீங்கள் குக்கரில் பொங்கல் வைத்தது போதும், இனி சூரியனுக்கு பொங்கல் வையுங்கள். ஏன் என்று சொன்னால், குக்கர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திற்குத்தான் சமைக்கும், சூரியனோ இந்த உலகத்திற்கே உதிக்கும் என்று சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தனபாலு பஞ்சு டயலாக்கு கலக்கிட்ட. நம்மளை உசுப்பேத்துறவனை பார்த்து உம்முன்னு இருக்கணும், நம்மளை கடுப்பேத்துறவனை பார்த்து கம்முன்னு இருந்தோம்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். என்ன அழகான டயலாகியா. சூரியனுக்கு பொங்கல் வச்சா உலகமே சந்தோஷமாக இருக்கும், குக்கரில் பொங்கல் வச்சா ஒரு குடும்பம் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கும். என்ன பஞ்சு டயலாகு. அடடடடா, அறிவு வத்தி போச்சு அன்னைக்கு. அன்பு தாயா மனுஷனை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. பேசினார். நிறைவாக அறிவே அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய சங்கர் அங்கே பாருங்க, அடே அப்பா, வேட்டி கட்ஸு சூப்பர்யா. கலைஞர் தொலைக்காட்சியினுடைய அத்துணை ரசிக பெருமக்களுக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் சொல்லி, நடுவர் அவர்களே, நல்ல தலைப்பு. எங்கள் அண்ணன் வந்தார், ராஜன் அண்ணன், மண்பானையை தட்டி பார்க்கணும். அவர் இவங்க 3 பேரும் பேசிட்டு போனதுக்கப்புறம் இப்போ எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, இவங்க 3 பேர் மண்டையும் தட்டி பார்க்கணும், ஏதாவது இருக்கா இல்லையா. இதில் தனபாலனே, நான் என் வீட்டில் பிரியாணி செஞ்சேன், கவிதை பாடினாரு, கடைசியில் அவர் வயிற்றுல அரசட்டி பிரியாணியை சாப்பிட்டாரு. நன்றி மறந்து பேசாதனே, தயவு செஞ்சு நன்றி மறந்து பேசாத. அவர் வீட்டில் செத்த அரிசிக்கும் அவர் வீட்டில் செத்த கோழிக்கும் புதைக்க இடம் இல்லாம என் வயிறை கொடுத்தனே, அந்த நன்றி மறந்து பேசுறியடியே. அது கூட பரவாயில்ல. எங்க நடுவர் அடிச்சாரு பாருங்க, ஆம்பளைக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் ஆம்பளைகளுக்கு தான் வருது, பொம்பளைக்கெல்லாம் வர்றதில்ல.
நான் கேட்குறேன், எந்த பொம்பளைக்கு ஆட்டு இருக்கு முதல்ல? கல்யாணம் ஆன 5 மாசத்துல சொல்றேன். சங்கரு 5 மாசத்துலயே இந்த வேதனைன்னா என்னையெல்லாம் யோசனை பண்ணி பாரு. எனக்கு தலைப்பொங்கல் சார். இந்த பொங்கல் இன்னைக்கு தலைப்பொங்கல். இன்னைக்கு எல்லாரும் உங்க முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கேன். 4 நாளைக்கு முன்னாடி என் முன்னாடி புடவை எடுக்கிறதுக்கு கடைக்கு கூப்பிட்டு போனேன். 3 மணி நேரம் தேடுறாங்க. உட்காந்து 3 மணி நேரம் தேடுறா. 300 புடவை முன்னாடி கிடக்குது. எடுக்க மாட்டேங்கிறா எதையும். நான் கடுப்பாய் போய் சொன்னேன், ஏய் எதையா உன்னை எறி, எதையா உன்னை எடு, முதல்ல வீட்டுக்கு போகணும், எதையா உன்னை எடுன்னு. அவ சொல்றா, சும்மா இருக்கியா இல்லையா, இப்படித்தான் உன்னை மாப்பிள்ளை வாக்குற அன்னைக்கு 10 போட்டோ முன்னாடி போட்டு எங்க அம்மா எதையா ஒன்று எடு, எதையா ஒன்று எடுன்னா. அன்னைக்கு மட்டும் எங்க அம்மா அவசரப்படுத்தாம இருந்தா என் வாழ்க்கை ஒழுங்கா அமைஞ்சிருக்கும். 5 மாசத்துல சார் 3 மணி நேரம் கழிச்சு ஒரு சேலை எடுத்து முடிச்சிட்டா சார். எடுத்து முடிச்சு உண்மையிலே நான் சொல்றேன், ஆம்பளையா பிறந்தவனுக்கு முதல்ல அறிவு வேணும். அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க. எங்கள் அண்ணன் சொல்கிறது, அனபாலன் சொன்ன மாதிரி நான் அன்போடு இருக்கேன்னு. நானும் கல்யாணம் ஆன புதுசில் கொஞ்சம் அன்பாக இருக்கலாமேன்னு நினச்சேன். ஒரு புடவையை எடுத்துட்டா. ஆம்பளை வாயில் கிடுறது அங்கே தான். நான் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கணும்ல. அவள் ஒரு ப்ரௌன் கலர் புடவை எடுத்தா. நான் சொன்னேன், ஏன்டி இந்த ப்ரௌன் கலர் புடவை நல்லாவா இருக்கு, உனக்கு அந்த ப்ளூ கலர் புடவை ரொம்ப நல்லா இருக்கும்லடின்னேன். அடிச்சா பாருங்க அடுத்து ஒரு டைலாக்கு, ஓய் ஓய் கத்திக்கிட்டு இருந்தவ அப்படியே குரலை மாத்தினா, மாமா மாமா. இந்த மாமாங்கிற வார்த்தையில தான் பல ஆம்பளை இன்னைக்கு கோமால கிடக்குறான். மாமாங்கிற வார்த்தையில கோமாவுக்கு போறான். அத்தாங்கிற வார்த்தையில பல பேர் செத்தான். இந்த ப்ரௌன் கலர் சேலையை எடுக்கலைன்னா ஏன் மனசு வருத்தப்படும், அந்த ப்ளூ கலர் சேலை எடுக்கலைன்னா உங்க மனசு வருத்தப்படும். ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கட்டா மாமான்னா பாக்கெட்ல இருந்த 10,000 காலி. அன்பு பிரச்சனையை தான் சார் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்குது. திருவிழாக்கள் எல்லாமே நடுவர் அவர்களே, திருவிழாக்கள் எல்லாமே ஒரு அறிவுக்காக உருவாக்கப்பட்டது தான் திருவிழா. அந்த திருவிழாவில் ஒற்றுமை வேண்டும் என்கிற ஒரு காரணத்துக்காக தான் அங்கே அன்பு ஓங்கி இருக்குது. முதியோர் இல்லங்களுக்கெல்லாம் சென்று அந்த பெரியோர்களை விசாரித்து பாருங்கள். அவர்களெல்லாம் அறிவினால் அங்கே போய் இருப்பவர்கள, அன்பு புறக்கணிக்கப்பட்டதால் அங்கே போய் காத்து கிடப்பவர்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தமிழன் சாதாரணமான ஆள் கிடையாது, மிகப்பெரிய அறிவாளி. இன்னைக்கு பொங்கல் திருவிழா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். நம்ம மிகப்பெரிய திருவிழா. இன்றைக்கு நாம் மானத்தையே கட்டி காத்த திருவிழா ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோமே, அந்த ஜல்லிக்கட்டுக்கான காரணம் எதுக்கு தெரியுமா? மாடை ஓட விட்டு அடக்குடான்னு சொன்னா, மாடை ஓட விட்டு அடக்கிற பொழுதுதான் அதற்கு வீரியம் கிடைக்கும். அதற்கு வீரியம் கிடைக்கிற பொழுதுதான் வீரியமான காளைகள் நமக்கு கிடைக்கும் என்கிற காரணத்தினால் இனப்பெருக்கத்தினுடைய மிகப்பெரிய விஷயத்தை சாதாரண ஜல்லிக்கட்டில் கொண்டு வந்து அடைச்சாம் பாருங்க. தமிழை மிகப்பெரிய அறிவாளி தமிழனா இல்லையா? யோசிச்சு பாருங்க. கேட்டோம்னா மாட்டுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிற அன்பு கிடையாது, பின்னாடி மிகப்பெரிய அறிவு இருக்குது சார். அன்பு எல்லா இடத்திலும் உதவாது, அறிவுதான் உதவும். ஒன்றே உன்னை தயவு செய்து நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். எத்தனை ஏகபோக வசதிகளை வேண்டுமென்றாலும் இந்த 3 வருட அரசர்கள் அனுபவிக்கலாம். மீண்டும் இந்த நாட்டை தனக்கான நாடாக உருவாக்குவதற்கு ஒரு அரசன் வருவான் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பான வாழ்வா அறிவான வாழ்வா தீர்ப்பு சொல்லணும். ரொம்ப அன்பாகவும் அறிவாகவும் அமர்ந்திருக்கிறீங்க. அன்புக்கும் கைதட்டுறீங்க, அறிவுக்கும் கைதட்டுறீங்க. அன்புங்கிறது விலங்குகளுக்கு கூட இருக்குது. அன்னைக்கு ஒரு நேஷ்னல் ஜியாகிரபி சேனலில் ஒரு காட்சி பார்த்தேன். ஒரு புலி மானை துரத்துது, பயங்கரமாக துரத்திட்டு போகுது. துரத்திட்டு போகிறப்ப அந்த மான் எங்கிட்ட எஸ்கேப் ஆயிடுச்சு. இன்னொரு புதருக்குள்ளே அந்த புலி போய் அப்படியே பார்க்குது. பார்க்குறப்ப ஒரு மான் அது கர்ப்பமாகி ஒரு குட்டியை பிரசவ பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த புலி கொஞ்சம் தூரம் வந்தது, அப்படியே ஜெர்க்கடிச்சு அப்படியே அந்த மானை பார்க்குது. பசியோடு வந்த புலி கூட அந்த மான் பிரசவித்த அந்த குட்டி பிரசவம் ஆகிறத பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு திரும்பி போனதை ஒரு நேஷனல் ஜியாகிரபி சேனலில் ஃபோட்டோ எடுத்து போட்டான். அப்போ விலங்குகளுக்கு கூட அன்பு எவ்வளோ முக்கியமாக இருக்குன்ட்டு சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்கு. டாக்டர் கலைஞர் ஆஸ்பத்திரியில் இருந்த சமயத்தில் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சுட்டு அவருக்கு வாயெல்லாம் காஞ்சி போச்சு. அப்போ அந்த நர்சம்மாட்ட கொஞ்சம் தண்ணி கொடுப்பா, கொஞ்சம் துணியிலையாவது புழிஞ்சு கொஞ்சோண்டு தண்ணியை வாயில் அப்படியே புழிஞ்சு விடுங்கிறாரு. அந்த பிள்ளை அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஒரு சொட்டு தண்ணி கூட நான் தரமாட்டேன் அப்படின்னோடனே தலைவர் அந்த பிள்ளையை பார்த்து கேட்குறாரு, அம்மா
எங்களுக்கு தண்ணி தர மாட்டேன்னு சொல்றியே, உன் பேர் என்ன காவேரியா அப்படின்றத. உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூட காவேரி பிரச்சனையை பற்றி பேசியவர். இது மாதிரி அறிவு வாழ்க்கையில் மிகப்பெரிய சிந்தனைகளை, ஆற்றலை கொடுக்கக்கூடியது அறிவு தான். அறிவு தான் இந்த உலகத்தை மிகப்பெரிய வசதி உள்ள உலகமாக மாற்றியிருக்கு. அறிவு தான் மனிதனை மனிதனாக மாற்றி இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளையும் நம்ம அறிவுபூர்வமாக தான் எல்லாத்தையும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவம் தான். ஆனால் அன்பு மேலோங்கி அறிவு குறையிற நேரத்தில் என்ன ஆயிடுது? ஒரு இளைஞன் ஒரு பெண்ணு மேலே ரொம்ப ஓவராக அன்பு வச்சிருந்தான். என்ன ஆகுது? அளவுக்கு அதிகமான அன்பு. கிடைச்சா நீ எனக்கு கிடைக்கணும், இல்லாட்டி யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி அந்த பிள்ளைய அடித்து வெட்டி கொள்கிற காட்சிகள் இன்றைக்கி நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி அன்பாக இருக்கிறவங்க பாருங்கள், 2 வார்த்தையை சேர்த்து சொல்லுவாங்க. பார்த்துருக்கீங்களா? மாஞ்சு மாஞ்சு வேலை செஞ்சேன், யாராவது கண்டுக்கிறீங்களா? படித்து சொன்னேம்பாங்க. ஒரு தடவை சொல்ல மாட்டாங்க, 2 தடவை படித்து சொன்னேன். ஏதாவது கேட்குறீங்களா? ஓடி உங்களுக்காக உழைச்சேன், பார்த்து உங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்தேன், பேசி என்னைய மயக்குனிய, பார்த்து சமையல் பண்ணேன், பேசி மயக்கினேன், ஓடி உழைச்சேன், படித்து சொன்னேன்னு ஒரு வார்த்தையை 2 தடவை சொல்லுவான். அதுதான் அன்பினுடைய மிகுதி. கண்ணதாசன் இந்த வார்த்தைகளை பூரா எல்லாத்துக்கிட்டையும் கேட்டுட்டு ஒரு பாட்டு எப்படி எழுதினார் தெரியுமா? 2 தடவை வார்த்தைகள் வர்ற மாதிரி. சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க வந்து கதை படித்தாய், நினைத்து நெஞ்சை அடக்கி வைத்தாய், பக்கம் நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். ஒரு வார்த்தையை 2 தடவை சொல்கிறப்ப அந்த அன்புக்கு ஆழம் அதிகமாயிருது. ஒரு திருவிழாவில் திடீர்னு ஒரு தீ பிடிச்சிருச்சு. அந்த இடத்துல அறிவு வேலை செய்யுமா? தீ பிடிச்சி ஒரு கட்டடம் எரியுது. அப்போ இந்த தீ எதனால் பிடிக்கப்பட்டது? தீ பிடித்த இடத்திற்கும் நாம் இருக்கும் இடத்திற்கும் தூரம் எவ்வளவு அப்படின்னு டேப் வச்சு அளந்து நீரை கொண்டு போவது, ஒரு பக்கெட்டை எடுத்து அங்கே செல்வதற்கு 3 நிமிடம் ஆகும். எனவே 100 பக்கெட்டுகளை கொண்டு செல்வதற்கு 100 × 3 300 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு கணக்கு போகிறதுக்குள்ளே 30 வீடு எரிஞ்சு போயிடும். அந்த இடத்தில் அறிவு வேலை செய்யாது. ஒரு திருவிழாவில் தீ பிடிக்கும்போது எல்லா பேரும் ஓடி கையில் எது கிடைக்கிறதோ அதை எடுத்து அந்த தீயை அணைப்பதற்கு அன்பால் முயற்சி செய்கிறார்களே, அந்த அன்பு தான் அந்த திருவிழாவை மகிழ்ச்சிப்படுத்தும். இதைத்தான் வள்ளுவர் சொன்னார், உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்புன்னு. திருவிழாக்களை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்கு அறிவு தேவையில்லை, அன்புதான் இந்த உலகத்தை வாழ வைக்கும், திருவிழாவை மகிழ்ச்சிப்படுத்தும். இந்த பொங்கலை மகிழ்ச்சிப்படுத்துவது அன்பான உள்ளங்கள் தான் என்று சொல்லி என் உயிரினும் மேலான கலைஞர் தொலைக்காட்சியின் ரசிக பெருமக்களுக்கு மனம் கனிந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.